சொல்கின்றார், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவி ஊட்டப்படுகின்றது என்று. அப்போஸ்தலனான பவுல் சொல்கின்றார், இதனுடைய ஆவினால் நடத்தப்படுகின்றவர்கள் எல்லாம் இதனுடைய புத்திரர்கள் என்று. மோசேயுடன் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் பரிசுத்தமாக வாழ்ந்தார். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார். இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த நாளை சந்திக்க வாய்ப்பு தந்த தேவனுக்கு மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து நன்றி சொல்வோம். என் அன்பு திருச்சபை மக்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி வழிநடத்துதல் லீட் பை தி ஹோலி ஸ்பிரிட் ஆக்க ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கின்றோமே. நம்மை விடுவிக்கின்றவராக, நம்மை பாதுகாக்கின்றவராக, உலகத்தில் நம்மை நடத்துகின்றவராக ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்கின்றவராக காணப்படுகின்றார். இது குறித்து தான் பரிசுத்த பேதுரு சொல்கின்றார். ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகின்றோம் என்று. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகின்றது. இன்றைக்கு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய துணை தேவை வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம், வாஞ்சிக்கின்றோம். பரிசுத்த ஆவியினுடைய துணை தேவை என்றால் இன்றைக்கு சமுதாயத்தையும் ஆட்சி செய்கின்ற ஆவி என்ன ஆவியாக இருக்கின்றது நாம் சிந்திக்கின்றவர்களாக ஒரு விஷயம் நாம் பார்ப்போமே. உலகமெங்கும் அசுத்த ஆவியினுடைய சூழ்ச்சிகளினால், அசுத்த ஆவியினுடைய கிரியைகளால் மக்கள் சிக்கி வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். இவைகளிலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அநீதியிலிருந்து திரும்பி வாய, பரிசுத்தமாக வாய, துணையாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்று நாம் வாஞ்சிக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நாம் பார்க்கும்போது உண்மையாக வாழ்கின்ற நேரங்களில், பரிசுத்தத்தோடு வாழ்கின்ற நேரங்களில் இருக்கின்றவராக நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இது குறித்து தான் பவுல் சொல்கின்றார். ரோமில் இருக்கின்ற திருச்சபைக்கு மிக சிறப்பாக அவர்களை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று. பரிசுத்த ஆவியினால் நடத்துகின்ற அவர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று நமக்கு உகந்த ஸ்தானத்தை பவுல் கொடுக்கின்றார். நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் பரிசுத்தமாக காணப்படுகின்றாரே. நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் பரிசுத்தமாக ஜீவித்தாரே. உண்மை உத்தமத்தோடு வாழ்ந்தவராக காணப்பட்டாரே. அதுக்குத்தான் சொல்கின்றார், நீங்கள் எல்லாம் என்னுடைய புத்திரர்களாக இருக்கின்றீர்கள் என்று. பரிசுத்த ஆவியினால் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தமாக வாழும்போது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகின்றவர்கள் என்று, நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று உன்னத ஸ்தானத்தை பவுல் நமக்கு தருகின்றார். பல நிகழ்வுகளாக ஆவியானவர் வழிநடத்துதலை பார்க்க முடியும். வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது ஆபிரகாமை வழிநடத்துவராக, ஈசாக்கு, யாக்கோபு இருக்கின்ற தீர்க்கதரிசிகளை வழிநடத்தி மக்களை நீதியின் பாதைக்குள்ளாக செல்ல ஆவியானவர் அங்கே வாசம் செய்ததாக நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்புவை வழிநடத்துவராக பேசுகின்றார். எத்தியோப்பியான திருநங்கையுடன் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த நேரங்களிலே பிலிப்பு மூலமாக
ஆவியானவர் பேசுகின்றார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பேதுரு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றார். மிக சிறப்பாக கொர்நேலியுஸ் குடும்பத்துக்கு வந்து அங்கே அவர்களுக்கு வார்த்தையை போதிக்க ஆவியானவர் வழி காட்டுகின்றதாக காணப்படுகின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது பவுல் அவனுடைய தரிசனத்தை காண்கின்றார். காணும்போது 3 நாட்களாக கண்கள் மூடப்படுகின்றன. அந்த நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அனனியா மூலமாக பேசுகின்றார். அனனியா சென்று பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக பவுலுடைய கண்களை திறக்கின்ற நிகழ்வாக காணப்படுகின்றது. ஆம், என் அன்பு திருச்சபை மக்களே, பெரியவர்களே, சிறு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து வழிநடத்தலை குறித்து நாம் வேதத்தில் அநேக இடத்தில் நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் யோசேப்போடும் அவனுடைய தாயாக மரியாளுடனும் பேசினதை வேதத்தில் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் பவுலும் சீடர்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லும் போது அவர்கள் எங்கே செல்ல வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் என்று நடத்துவராக பரிசுத்த ஆவியானவர் காணப்படுவதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முள் வாழும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்முள் இருக்கும்போது அற்புதங்களை செய்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்படுகின்றோம். என் அன்பு பெரியவர்களே, சிறு பிள்ளைகளே, யாத்திராகமம் 36ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மோசே அழைக்கின்றார் அவனுடைய திருப்பணியை செய்ய மக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்றவனமாக காணிக்கைகளை சமர்ப்பிக்கின்ற நேரங்களிலே அங்கே மிகுதியாக அவனுடைய காரியப்பிக்கின்ற நேரங்களாக காணப்படுகின்றது. அன்று ஊழியத்துக்கு அழைக்கின்ற நேரங்களிலே 2 பேரை தெரிந்து கொள்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் மோசேயுடன் இருக்கும்போது அங்கே மக்களை வழிநடத்தினவராக, செமையான பாதையிலே நடத்துவராக காணப்படுகின்றார். இதை குறித்து தான் நாம் பார்க்கும்போது பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை விட்டு தன்னுடைய ஊழிய பாதையை நிறைவேற்றுவராக, பிதாவின் சித்தத்தின்படி செய்தவராக சீடர்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற நேரங்களாக, நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், நான் செல்கின்றேன் என்று அவர்களை ஆயத்தப்படுகின்ற நேரங்களாக, பயந்து வாய்கின்ற சீடர்களுக்கு ஆட்சத்தை நீக்கின்றவர்களாக, புதிய நம்பிக்கை தருகின்றவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகின்றார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்ன எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த போகின்றார், உங்களை பலப்படுத்த போகின்றார். நீங்கள் அற்புதம் அதிசயங்களும் செய்கின்றவர்களாக, உலகத்தை கலக்கின்றவர்களாக நிற்கப் போகின்றீர்கள் என்று பாமரியான சீடர்களுக்கு அவர் நம்பிக்கை தருகின்றார், புதிய வாய்ப்பை தருகின்றார். 27ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் நம்பி வாழ்கின்றவர்களுக்கு
பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தப் போகின்றார். பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் போது உங்களில் சமாதானம் வரும். சமாதானத்தோடு வாழ்வீர்கள் என்று சொல்கின்றார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன் என்று தேற்றரவாளன் இருக்கும்போது சமாதானத்தை வைக்கின்றவராக என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார். உலகம் கொடுக்கின்ற சமாதானம் அல்ல, உலகம் தருகின்ற சந்தோஷம் அல்ல, உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானத்தை தருகின்றவர் தேற்றரவாளனான ஆவியானவர் இருக்கும்போது நம் பலனடைந்து புதிய நம்பிக்கைக்குள்ளாக வாழ்கின்றவர்களாக காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி உலகத்தில் காணப்படுகின்ற அநீதியில் இருந்தோம், அக்கிரமங்கள் இருந்தோம், அனைத்து அந்தகார கிரிகளிலிருந்தும் நம்மை வழிநடத்துகிறாக, நம்மை புதிய பலனத்துக்குள்ளாக, புதிய வாழ்வுக்குள்ளாக நடத்துகிறாக, செம்மையான பாதையிலே நம்மை வழிநடத்துகிறாக. ஆமேன். அன்பும் இருக்குமல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கின்றோமே. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகின்றவர்கள் அனைவரும் நம்முடைய குமார்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கின்றோமே. நம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்ய நாங்கள் பரிசுத்தமாக வாயும்போது தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருப்பார் என்று உண்மையை அறிந்து கொண்டு எங்களுடைய இருதயங்களும் உமக்கு ஏற்றதாக நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது நாங்களும் பரிசுத்தமாக வாயும்போது தான் எங்களை வழிநடத்துவராக பரிசுத்த ஆவியானவர் அனைத்து உலகத்தில் காணப்படுகின்ற அநீதி, அக்கிரமம், சோதனையிலிருந்தும் அவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவராக இருக்கின்றார் என்று நாங்கள் நம்புகின்றோம் சுவாமி. இந்த நாளே உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிரசன்னத்தால் எங்களை நடத்துங்க சுவாமி. ஆலயத்துக்காக ஜெபிக்கின்றோம், கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம், தேவைகளை தாரும் சுவாமி. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம், ஞானத்தில் வளர கிருபை செய்யுங்க சுவாமி. பிரசனத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் ஜெனமுள்ள பிதாவே. ஆமேன்.